கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் ஜனவரி கடந்த 16ஆம் தேதி தீபக் என்கிற 42 வயது மதிக்கத்தக்க நபர் பயணித்திருக்கிறார். அதே பேருந்தில் பயணித்த ஒரு இளம்பெண் தன்னை பாலியல் சீண்டல் செய்ததாக செல்ஃபி வீடியோ எடுத்து அதை சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு அது மிகவும் பல பேரும் அவரை கண்டித்துள்ளார்கள், வசைப்பாடியுள்ளார்கள். இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தீபக் என்பவர் கடந்த 18ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். அந்த குடும்பத்திற்கு தன் ஒரே மகனை இழந்த பரிதவிப்பில் தாயும் தந்தையும் குடும்பத்தாரும் மீங்கா பெரும் துயரத்தில் உள்ளாயிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த விசாரணையில் இது தீபக் என்பவர் மீது சரிவர தவறுகள் இல்லை, இது ரீல்ஸ் மோகத்தில் அந்த பெண் எடுக்கப்பட்டதாக, அந்த பெண்ணை காவல்துறை கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னும் பல இடங்களில் இந்த நாட்டில் பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியமாக நடத்தப்பட வேண்டியவர்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. அதே வேளையில் பெண்களுக்கும் பொது இடங்களிலும் பொது சூழல் கூடம் விழுந்த இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பையும் கையாள வேண்டும். குறிப்பாக பேருந்தில் பயணிக்கும் பொழுது கூட பெண்கள் ஒரு பக்கமும் ஆண்கள் ஒரு பக்கமும் என நாம் அமர்வதற்கு இடம் இருக்கும். ஆனால் பெண்கள் இருக்கைகள் காலியாக இருந்த சூழலிலும் கூட ஆண்கள் இருக்கைகளில் தான் பெண்கள் உட்கார்வதை நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்கள் கர்ப்பிணி பெண்ணோ இல்லை ஒரு வயதான பெண்ணோ பேருந்தில் வரும் பொழுது உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட எழுந்து உட்காருங்க என்று சொல்லக்கூட பல பெண்களுக்கு அந்த மனிதநேயத்தன்மை வெளிப்படாது. அதே ஆண்களில் கண்ணியமாக அந்த மனிதநேயத்துடன் அந்த பெண்களை உட்கார வைப்பார்கள். ஒரு இளம் பெண்ணாக இருப்பார்கள், ஒரு மாணவ பருவத்தில் உள்ளவர்களாக கூட இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ஒரு மனிதநேய பண்புகள் கூட இருக்காது, நாம் காண முடியும். அதே வேளையில் பெண்கள் ஆண்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நெருக்கடியை நிற்க பார்க்கலாம். ஏதோ ஒரு சில ஆண்கள் சபல புத்தியில் சில தவறுகள் செய்வதை கூட நாம் பார்ப்பவங்களை கேட்க முடியும். ஆனால் சில ஆண்கள் மீது இது போன்ற சில சூழலில் அவர்கள் தேவையில்லாத என் மேலே இடிக்கிறாங்க, என் மேலே இந்த மாதிரி தள்ளுறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் கொடுப்பதற்கு இது காரணமாக கூட நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். பெண்கள் ஏதோ ஒரு கூட்ட நெரிசலில் வேற இடம் இல்லை அப்படி என்கிற சூழலில் நாம் இந்த இடத்தில் நிற்கலாம். ஆனால் பெண்கள் பகுதியில் இடம் இருக்கும்போது கூட அந்த பக்கம் போக மாட்டார்கள். ஆகவே பெண்களுக்கும் கொஞ்சம் பொறுப்பு விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த விலை மதிப்பில் ஒரு உயிர் போய்விட்டது, அது திரும்ப கிடைக்குமா என்பதை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்கள் இந்த சமூகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள்தான். அதே நேரத்தில் பொறுப்புடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம் சமூகத்துக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் வருங்காலத்துக்கும் சிறப்பாக இருக்கும்.